வணக்கம். யோசிச்சு பாருங்களே, ஒரே ஒருத்தர் ஒரு தனி நபரால் ஒரு முழு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? முடியும்னு சொல்ற ஒரு நிஜ கதை தான் இது. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு குடும்பத்தோட மனசுல இருந்த ஒரு ஆழமான நன்றியோட வெளிப்பாடு. வணக்கம் வேணுகோபால் சார். கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல? ஆனா இந்த ஒரு வரியில தான் இந்த முழு கதையோட ஆன்மாதே அடங்கி இருக்கு. இது வெறும் ஒரு கிரீட்டிங் இல்ல. மன்னார் குடும்பம் தங்களோட வாழ்க்கைய மாத்தின ஒரு மனுஷனுக்கு சொல்ற நன்றியோட முதல் வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த உணர்ச்சிகளை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க, நாம இப்போ இந்த கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். இதுல நம்ம பார்க்க போற முக்கியமான நபர், அவரோட பேர் சொல்லி கூப்பிடுறத விட அந்த குடும்பம் அவருக்கு ரொம்ப அன்பா வச்ச ஒரு பேர்ல கூப்பிடுறது தான் சரியா இருக்கும். அவங்க அவரை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? அவர்களின் பாதுகாவலர்னு. இப்போ பாதுகாவலர் அப்படின்னொன்னே நம்ம மனசுக்கு என்ன வரும்? ஒரு காட், இல்லனா நம்மள பாதுகாக்கிற ஒருத்தர், அப்படிதானே? ஆனா இந்த மன்னார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அவர் வெறும் ஒரு ப்ரொடெக்டர் மட்டும் இல்ல, அவங்கள தன்னோட சொந்த குடும்பமா நினைச்சு சரியான வழியை காட்டின ஒரு வழிகாட்டி, ஒரு மென்டார். சரி, இவ்ளோ பெரிய ஒரு பந்தம், இதுக்கு விதை எங்க போடப்பட்டுச்சு? எப்படி ஆரம்பிச்சது இந்த கதை? வாங்க, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அந்த ஆரம்ப புள்ளிக்கு போய் பார்ப்போம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மன்னார் குடும்பம் ஒரு பெரிய சிட்டிக்கு குடி வராங்க. மனசுல 1000 கனவுகள். ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு நிச்சயமும் இல்ல. புது ஊர், புது மனுஷங்க, ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்க தங்கியிருந்த வீட்டு ஓனரா திரு வேணுகோபால் அவங்களுக்கு அறிமுகமாகிறார். ஆனா அந்த சந்திப்பு அவங்க வாழ்க்கையோட போக்கியே மாத்தப் போகுதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய புயல்கள் அடிச்சப்போ வேணுகோபால் எப்படி ஒரு அசைக்க முடியாத தூண் மாதிரி நின்னு அவங்கள தாங்கி பிடிச்சார், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கம்பேரிசன் பார்த்தாலே எல்லாம் புரிஞ்சிரும். ஒரு பக்கம் ஒரு சாதாரண லேண்ட்லார்டு, அவருக்கும் டெனண்ட்டுக்கும் என்ன உறவு இருக்கும்? மாசா மாசம் வாடகை, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பக்கம் வேணுகோபால் சார், அவர் ஒரு பாதுகாவலர். அவர் கொடுத்தது வெறும் செங்கல்லால கட்டின ஒரு வீடு இல்ல, அன்பு, அக்கறை நிறைஞ்ச ஒரு உண்மையான இல்லம். அந்த உறவு தான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷனாவே இருந்துச்சு. அவங்களே சொல்றது கேளுங்களேன். நிதி புயல்களின் போது அவரது ஆலோசனைகள் தான் எங்களோட நங்கூரங்கள். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைங்கிற கடல்ல அவங்க தடுமாறினப்போ இவரோட வார்த்தைகள் தான் அவங்கள பாதுகாப்பா கரை சேர்த்த நங்கூரமா இருந்திருக்கு. அவரோட ஆதரவை சிம்பிளா 3 விஷயமா சொல்லலாம். 1, ஞானம். வாழ்க்கைன்னா என்ன, வேலையில எப்படி நேர்மையா இருக்கணும்னு கத்துக் கொடுத்திருக்காரு. 2வது, ஸ்திரத்தன்மை. பணக்கஷ்டம் வந்தப்போ அதிலிருந்து வெளியே வர உதவி செஞ்சிருக்காரு. 3வது, ரொம்ப முக்கியமானது, நிபந்தனையற்ற ஆதரவு. அவங்க ஜெயிக்கும்போது கூட இருந்து கொண்டாடுறது, தோற்கும்போது தோள் கொடுக்கறது. இது வெறும் உதவி இல்ல, இது ஒரு முழுமையான வழிகாட்டுதல். சரி, ஒருத்தரோட சின்ன கருணை ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே எப்படி மாத்தி அமைக்கும்? அவரோட அந்த வழிகாட்டுதலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு மேல சும்மா யோசிச்சு பாருங்க இந்த நம்பரை. இது ஒரு நாள் செஞ்ச உதவி இல்ல, ஒரு மாசம் செஞ்ச உதவி இல்ல, ஒரு தலைமுறையோட கால்வாசி காலம். இவ்ளோ வருஷமா ஒரு குடும்பத்துக்கு வழிகாட்டியா அக்கறையோட இருக்கிறதுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். அவரோட வழிகாட்டுதலெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கெரியர் எல்லாமே அவரால தான் வடிவமைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு அவர்தான் காரணம்னு முழுசா நம்புறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் காட்டின அந்த கருணைய இப்போ இவங்க மத்தவங்களுக்கு காட்டுறாங்க. இதுதாங்க உண்மையான லெகசி, அதாவது மரபுன்னு சொல்றது. அவரோட கருணை இவங்க மூலமா இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாம மன்னார் குடும்பத்தோட கதைய பார்த்தோம். இப்ப வாங்க, இதிலிருந்து ஒரு படி மேல போய் பாதுகாவலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசிப்போம். ஒரு நிமிஷம் யோசிங்கல்ல. ஒருத்தர உண்மையான பாதுகாவலர் ஆக்குறது எது? சட்டப்படி கிடக்கிற அதிகாரமா, இல்ல ரத்த சொந்தமா? இல்லவே இல்ல. இந்த கதை நமக்கு வேறொரு பதில சொல்லுது. வேணுகோபால் சாரோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான். உண்மையான கார்டியன்ஷிப்ங்கிறது அதிகாரத்துல இருந்தோ இல்ல கடமையில இருந்தும் வர்றதில்ல. அது கருணை, நேர்மை, மத்தவங்க மேல நாம வைக்கிற நம்பிக்கை, இதுல இருந்து தான் உருவாகுது. அது அன்போட ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பாதுகாவலர்கள் யாரு? உங்களுக்கு வழிகாட்டின, கஷ்டத்துல கூட நின்ன, உங்க திறமைய முழுசா நம்புன அந்த நபர்கள் யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு இது ஒரு சரியான நேரமா கூட இருக்கலாம்.